வணக்கம். எக்ட்ராவின் கமாடிட்டி 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கமாடிட்டி செய்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு கமாடிட்டியில் கவனம் செலுத்த போகிறோம். அப்படி இன்று கவனம் செலுத்தக்கூடிய கமாடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம க்ரூட் ஆயில் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ரூட் ஆயில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஓகேவா. ஸோ இப்போ க்ரூட் ஆயிலை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம சார்ட்டுக்கு மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ க்ரூட் ஆயிலோட சார்ட்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த சார்ட்டை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது க்ரூட் ஆயிலுடைய டெய்லி சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா. இந்த க்ரூட் ஆயிலோட டெய்லி சார்ட்டை ஃபர்ஸ்ட் ஒரு பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எனக்குரிய ஒரு நீளமான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படின்றது எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல முடிவுக்கு வருது. அப்போது ஒரு பெரிய இறக்கம் வந்த பிறகு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் உருவாகி அதன் பிறகு அது மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சதை பார்க்குறோம். இந்த மேல் நோக்கி ஏற்றத்தை கூட நம்ம ஒரு லைன் சார்ட் மூலமாக பார்க்குறதா இருந்தாக்கா இந்த இடத்துல நமக்கு ஒரு குட்டியான ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த ரிவர்சல் பேட்டர்ன் ஆகும். அதை தாண்டி ஒரு ஜென்ரலாக எடுக்கிறதா இருந்தால் நான் பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன் கூட பார்க்கலாம். அந்த வகையில் இதை நம்ம பார்க்கும்பொழுது இங்கேருந்து இறங்கி ஏறி அதன் பிறகு இறங்கி ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் லைன் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை நான் கோடுகள் போட்டு கூட உங்களுக்கு கொஞ்சம் காட்டலாம். இந்த ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்படி ஒரு வரைபடமாக காட்டும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அப்போது இந்த இடம் தான் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்தவுடன் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஏற்றம் அப்படின்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அது உடைச்சு மேலே போகும்பொழுது ஏற்றம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் அந்த ஏற்றம் தான் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பதாக பார்க்குறோம். சரி, இதனுடைய ஏற்றத்துடைய டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல 2890 அப்படின்னு இருக்கு. இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ இந்த 2890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதை உடைச்சு மேலே போகும்பொழுது அதனுடைய டார்கெட்டாக எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 650 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 650 அப்படின்னும் இங்கே மேலே பார்க்கும்போது இந்த இடத்துல 890 அப்படின்னு பார்க்குறோம். ஈஸியாக கணக்கு பண்ணுறது 2900 வச்சுக்கலாம். இங்கே 650 வச்சுக்கலாம். இப்போ 750 850 900 அப்படின்னா 250 புள்ளி. இப்போ 250 புள்ளி இங்கேருந்து பார்க்கும்போது இப்போ 2900 250 அப்படின்னு சொல்லும்போது இப்போ 3000 3100 3150 அப்படின்றது அதனுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கலாம். அப்போது இந்த 3150 அப்படின்றதான் அடுத்த அதனுடைய டார்கெட் எல்லையாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த எல்லையை நோக்கி தான் இப்போ நகர்ந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறீங்க. ஆக ஒரு பொசிஷன் ட்ரேடராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இது நம்ம டெய்லி சார்ட்டில் எப்படி நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது 2150 160 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லையாக இருக்கலாம். அப்போது இந்த இடம் அப்படின்றது உடைக்கப்பட்டால் அப்படின்றத அடுத்த கட்டமாக பார்க்கும்போது இது இந்த இந்த ஒரு 3160 170 எல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தடைநிலையாக இப்போது இருக்கும். அது உடைக்கப்பட்டால் அடுத்த கட்டமான ஒரு வலிமையான ஏற்றம் கூட வரலாம். இது நம்ம டெய்லி சார்ட்டில் எப்படி க்ரூடை படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதே நம்ம இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது நான் அவளி சார்ட்டுக்கு இதை மாத்துறேன். ஓகே, இப்போ நம்ம அவளி சார்ட்டுக்கு மாறிட்டோம். அவளி சார்ட்டில் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அவளி சார்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏறக்குறைய நம்ம இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ரிவர்சல் பேட்டர்ன்றதை இங்கேயும் பார்த்தோம். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியான ஒரு அமைப்பு கூட அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் நம்ம அங்கே பார்த்து ஆடம் பண்ணி இங்கே ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி பெரிய ரவுண்டிங் பாட்டம் அதுக்கு ஒரு கைப்பிடி மாதிரியான அமைப்பும் அதே மாதிரி தான் 2640 இந்த 2920 அப்படின்ற ஒரு எல்லை இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த 250 புள்ளிகள் ஏற்றம் தான் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்குறோம். இப்போது கொஞ்சம் க்ளோஸ்அப்புக்கு போகிறோம். இப்போ க்ளோஸ்அப் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போது இந்த ஏற்றத்தில் தற்போதைய நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். இப்போது 3115 3120 அப்படின்ற இடம் தான் இப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லையா இருக்குது. இந்த இடம் தான் இப்போ ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லையை உடைத்தால் அடுத்த கட்ட ஏற்றம் இப்போ அதை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ உடைக்கும் பொழுது ஒரு பெரிய ஏற்றம் வரலாம். அப்போது பெரிய ஏற்றம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதனுடைய முக்கியமான ஆதரவு நிலை இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த இடம் தான் முக்கியமான ஆதரவை பார்க்குறோம். அதாவது 3070 அப்படின்றது ஒரு இன்ட்ராடே ஆதரவு நிலையாக பார்க்குறோம். அப்போ இது உடைக்கப்படாத வரை இது மேல் நோக்கி ஏற வாய்ப்பு உண்டு. அப்போ மேலே இந்த 110 115 120 தாண்டும் போது ஒரு வலிமையான ஏற்றம் வரலாம் என்பதும் கீழே அந்த 3070 என்பது ஆதரவு நிலையா இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதுக்கு மேலே வாங்கினோம்னா 3120 மேலே வாங்கினோம்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? இப்போ அந்த 3070 கீழே போடணும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒருவேளை
அப்போது இந்த 3070 உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படிப்படியான இறக்கம் அப்படின்றது நிகழலாம். அதனுடைய அடுத்த முக்கியமான ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3070 உடைச்சு கீழே வரும்போது இந்த இடத்துல 3030 3020 அப்படின்றது முக்கியமான ஆதரவு. இது வந்து ஸ்பைக்கிங் டிஸ்டன்ஸ்னு கூட சொல்லலாம். ஒருவேளை ஒரு இறக்கம் வந்தால் இந்த இடத்துல மீண்டும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருப்பதாக பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதை முடிவு பண்ணணும். தற்போது இதுக்கு மேலே வாங்கும்பொழுது 3110 15 20க்கு மேலே வாங்கும்பொழுது ஸ்டாப் லாஸ் வந்து 3070 கீழே போடணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 புள்ளிகள் 60 புள்ளிகள் நம்ம ஸ்டாப் லாஸ் போடக்கூடிய ஒரு எல்லையில் இருக்கணும். அப்படின்னா ஒரு மினி எடுத்தோம்னா 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட தயாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். இதை நான் இன்னும் 15 மினிட் சார்ட்டை கூட பிரித்து போட்டு பார்க்குறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இனியோட நிகழ்வு அப்படின்றது இப்போ 15 நிமிஷம் சார்ட்டில் பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவாட்டு நகர்வு. நம்ம போட்டிருக்கிற 2 எல்லைக்கு நடுவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மேல் எல்லையை உடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது 15 மினிட் சார்ட்டில் லைவ் சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது என்ன 5 மினிட்ஸாக மாற்றணும்னா இது மாற்றக்கூடாது, வேண்டாம்னு கூட சொல்லுவேன். நான் 15 நிமிஷத்தோட கூட நிறுத்திக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன சண்டை நடக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் 5 நிமிஷத்துக்கு போனேன். அப்போ இந்த இடத்த உடைக்க முயற்சி, மேலே ஒரு டோஜி, ஒரு அப்புறம் சிவப்பு நிற கேண்டில் பியர் கேண்டில், திரும்ப ஒரு பச்சை நிற கேண்டில் ஏற்ற முடிவு, திரும்ப ஒரு ஏறும்போது ஒரு ஸ்பைக், அதை தடுத்து நிறுத்தி இறக்கி, ஆக ஒரு பலமான சண்டை இங்கே நிகழ்றதை பார்க்குறோம். ஆக இது எதுக்கு மேலே போனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3120க்கு மேலே போனால் வாங்கலாம் என்பதும், கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு ஸ்டாப் லாஸ். இதை வந்து இந்த பாட்டம் கூட வச்சுக்கலாம், பட் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்பைக்ஸ்க்கான ஏரியா. திடீர்னு ஒரு சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் வந்துட்டு மேலே போயிடும். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் இடத்துல அடிபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். இந்த மாதிரி உங்களுடைய வியாபாரம் அப்படின்றத வந்து எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டில் கூட தெளிவாக கொடுத்துருப்பேன். அதாவது இப்போ இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிற காலையில் கொடுத்தது கூட பார்க்கும்போது குருடாயில் வந்து 3120க்கு மேலே வாங்கலாம், உங்கள் ஸ்டாப் லாஸ் 3060 கீழே வச்சுக்கலாம். அப்போ இதனுடைய இடைக்கால பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்னா 600 ரூபா ப்ளஸ் ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன வச்சிங்கன்னா கூட 70 பாயிண்ட். அப்போ 700 ரூபாய் நம்ம ரிஸ்க் எடுப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் இந்த ட்ரேடுக்குள் என்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய விடை. இந்த ட்ரேட் இது வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் என்பதனால உன்னை லாபத்தில் வெளிவர வேண்டும், இல்லை குறைந்த லாபத்திலோ இல்லை குறைந்த நட்டத்திலோ வெளியில் வரணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். போட்ட முதலீடை பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறோம். வாழ்த்துக்கள்.